ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சினிமா கமெண்ட்ரியில் அரண்மனை 4. ஸோ எனக்கு இந்த படத்து மேலே காண்டு இல்லை, படத்தை எடுத்தவர் மேலே காண்டு இல்லை. யார் மேலே காண்டு அப்படின்னா இந்த ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது, அவங்க காலம்னு சொல்லிட்டு ஒரே அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரீசெண்ட் டைம்ஸில் மலையாள படங்கள் தான் அதிகமாக ஓடி இருந்திருக்கு, தமிழ் படங்கள் அந்தளவுக்கு ஓடலை. ஸோ யாருமே வந்துட்டு ஒரு நல்ல தமிழ் படத்தை வந்து ரீசெண்டாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதே ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல தமிழ் படம் வருது அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா தான் ஓகே இது ஒரு நல்ல படமாக இருக்குது, இதை நம்ம வந்து பார்க்காம மிஸ் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி போனீங்க அப்படின்னா இந்த பரியரும் பெருமாள் வந்த டைம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாரம் கழிச்சு கூட தேட்டரில் வருது. பட் இப்போவும் இது நல்ல படம் அப்படின்னு சொன்னாலும் யாருமே வந்து மதிக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து ஓடிடிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஓடிடியில் போய் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் ரீசெண்டாக அந்த மஞ்சுமல் பாய்ஸோட நிலைமை அதுதான். என்னதான் 200 crores கலெக்ட் பண்ணியிருந்தாலும் ஓடிடிக்காக வெயிட் பண்ணி பார்த்தவங்க தான் அதிகம். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இதுக்கு இவ்வளோ ஹைப் பண்ணுற கொஸ்டின்ஸும் வந்துட்டு இருக்குது. பட் அந்த படம் அது பியூர் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தேட்டரில் பார்த்தவங்க மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் தமிழில் வந்துட்டு எந்த படமும் வரல. ஸோ இப்போ வந்துட்டு தமிழ் சினிமா ரிவைவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு படம் வந்திருக்குடா, அதாண்டா அரண்மனை 4, வேறு லெவல் மூவிடா, தமிழ் டேரக்டரை வந்துட்டு பெரிய ஆள்னு சொல்லி காட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பில்டப்ஸ் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா வேறு லெவல், ஃபஸ்ட் ஹாஃப் வேறு லெவல், செகண்ட் ஹாஃப் வேறு லெவல், படம் மாசு கொலை மாசு அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மையை சொன்னால் ட்ரெய்லரே பார்க்க கிடையாது. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு அச்சோ பாட்டு மட்டும்தான். பட் அதையும் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு படம் முடிச்சக்கப்புறம் தான் போடுறாங்க, அது பிளர் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் செவனேன்னு இருந்திருக்கலாம். என்ன சொல்கிறது, செவனேன்னு தூங்கி இருக்கலான்ற மாதிரி செவனேன்னு தூங்கிட்டு வந்து திடீர்னு வந்துட்டு படத்துக்கு போனோம். சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கிளம்பி இந்த படத்துக்கு வந்து போனோம். படம் ஆரம்பித்து அந்த ஒரு 2வது சீன் இருக்கும், அதில் ஒரு காமெடி பண்ணாங்க. ஸோ அங்கேயே நான் வந்து முடிவு பண்ணேன், இப்போ ஒன்றும் கெட்டு போல் ஓடிடலாம், இல்லைனா பக்கத்து இடத்துல வேறு படம் வருது பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் கேட்கல, வேறு வழி இல்லாமல் உட்காந்து முழு படத்தையும் பார்த்து தான். ஏன்னா நான் அப்படி தான் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா விட மாட்டேது எவ்வளோ மோசமாக இருந்தாலும். பட் இந்த அளவுக்கு எந்த படத்துக்கும் நான் வந்து ரீசெண்ட் பாஸ்ட்டில் வந்து சஃபர் ஆனதில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன சொல்கிறது, படம் வந்து மற்ற அரண்மனை படங்களை விட மாறுபட்டு இருக்கான்னு கேட்டால் எஸ் அப்படி தான். ஏன்னா மற்ற அரண்மனை படங்கள்லாம் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பேய்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு குடும்பம் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க, அது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பேய் வந்துருக்கும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளால் வந்து இருட்டுன்னு ஒரு படம் வந்து பண்ணியிருப்பார் சுந்தர்சி, அதை வந்து நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்கிருந்தோ ஒரு பேய் வந்து அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து அரண்மனை 4க்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ இருக்கிற ஒரு பேய், அது ஏன் பேயா, அது ஒரு என்ன இது, அது ஒரு துஷ்ட ஜந்து அப்படி இப்படின்னு 1000 விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் யூஸ்வலான டிப்பிக்கலான டெம்ப்ளேட்டான டைலாக்ஸ்லாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ நல்லா இருக்கிற ஃபேமிலியில் அது வந்து நடுவில் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா சொல்லலை. பட் அதுக்காண்டிலாம் படம் பார்க்க முடியாது. படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இல்லை படத்தில். அதாவது நான் தேட்டர்லேயும் கூட்டங்கள் இல்லை, அது வேறு விஷயம். படத்தில் வந்து யூஸ்வலாக அரண்மனை படத்தில் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருந்திருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் அமுல்குடான சீன் சீக்வன்சஸ்க்கே அங்கே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியலையா என்னன்னு தெரில, எனக்கு இதுக்கு மேலே சீன் எழுது தெரியல, இதுக்கு மேலே கதை எழுது தெரியல, இந்த படத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல, முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ. இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, பட் அவங்கள வச்சு சீன்ஸ் வந்து இழுத்துருக்காங்க. அதுவும் அவங்க வந்து நாங்கள் காமெடி பண்ணியே தீருவோம்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு வந்து நின்று காமெடி பண்ணுறாங்க. ஏதோ டாம் அண்ட் ஜெர்ரியில் வர மாதிரியெல்லாம் காமெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு சின்ன குழந்தைகளுக்கு ஓகே. பட் அவங்களும் வந்துட்டு இப்போ இருக்கிற 2 கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கும் அதெல்லாம் பிடிக்காமல் போயிடும். இப்போ வந்துட்டு இதெல்லாம் வைக்கிறதுங்கிறது சத்தியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கிடையாது. அதெல்லாம் ஆல்ரெடி காண்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்டா வச்சா விருப்பத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் படம் வந்துட்டு எல்லாமே செட்டு போட்டு எடுத்துருக்காங்க. ஒரு நேச்சுரலான சீன் சீக்வன்சஸ் எடுத்திருந்தா கூட ஒரு இதாக இருந்திருக்கும். கொஞ்சம் ரொம்ப அப்நார்மல், ஒரு தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அதை பார்க்குறதுக்கு கேரளா மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு ஒரு கோயிலை வந்து காட்டுறாங்க. எல்லாமே அப்நார்மல், எதுவுமே வந்துட்டு ஒரு நேச்சுரலாக ரீட் ஆகக்கூடிய ஒரு படமாக வந்து கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் ஒரு நேச்சுரலாக இருக்கிற படங்களை தான் வந்து விரும்புகிறாங்க. ஸோ இந்த படம் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அதை தாண்டி படம் எடுக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க போல், கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நிறைய செலவு பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது தமன்னா மட்டும்தாங்க. அவங்க ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்காக நிறையாவே மெனக்கெட்டிருக்காங்க, அது படம் பார்க்கும்போது தெரியுது. பட் அந்த ஒரு ஆக்டிங்கும் அது முக்கியமான சீன் சீக்வன்ஸ் எல்லாம் கிரிஞ்சாக அமைஞ்ச விதங்கிறது ரைட்டிங்கை தான் நான் வந்து குத்தம் சொல்லுவேன். அதை தாண்டி எனக்கு வந்து இந்த படத்தில் எந்த ஒரு உடன்படும் கிடையாது. இனிமேல் அரண்மனை 5 எல்லாம் வேணாம், அதை செஞ்சு விட்டுருங்க போதும்.
எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசனபுளாக பார்க்குற மாதிரி எடுங்க தயவு செஞ்சு. அண்ட் மியூசிக் வந்துட்டு ஒரே கடுப்பு தாங்க. அந்த தேட்டர்லேயே சவுண்ட் சிஸ்டம் நல்லா எனக்கெல்லாம் நெஞ்சு வெளியே வந்துருச்சு, எப்பா என்னை விட்டுங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட்டாக இந்த அச்சோ பாட்டுலேயும் வந்து எனக்கு வந்து அவ்வளோ உடன்பாடு வந்து கிடையாது. அதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவேன். தமன்னா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தாயாக வந்து அழகாக காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு தங்கச்சியாகவும் செமையாக கிடைப்பாங்க. படத்தில் ஒரு டயலாக்காக இருக்கும், செல்வி மாதிரி, அது செல்வி தான் அவங்களோட பேர், செல்வி மாதிரி ஒரு தாய் கிடைக்கிறதுக்கும் ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கள படம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஐட்டம் சாங்கில் அதுவும் ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணி ஆட வைக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிறது எனக்கு தெரியல. இவங்க படத்தில் ஒரு கதையை சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அப்படி ஆர்டர் ஓடுறதுன்றது டோட்டலி அன்ஃபேர். ஸோ அந்த இடமே வந்து எனக்கு வந்து ரொம்ப தப்பாக பட்டுச்சு. ஸோ அதை தாண்டி அரண்மனை 4 பற்றி பேசுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. பட் நானும் வந்து பேசணும்னாலும் எப்படி இழுத்து பேசணுன்னாலும் இந்த படம் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் என்னடா ரொம்ப. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து இருந்துச்சு. ஸோ தேட்டரில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ உங்கள் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஓடிடிக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்கவே வேணாம், உங்களோட 2 மணி நேரத்தை நான் வந்து சேவ் பண்ணுறேன். அதை தாண்டி இந்த வீடியோ நீங்கள் எங்கே பார்த்துட்டு இருந்தாலும் கேட்டுட்டு இருந்தாலும் அங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் சினிமா கமெண்ட்டில் டெய்லி வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து பாருங்கள். ஸோ நல்ல மூவிஸை அது பாருங்கள். நல்லா இல்லைன்னா நல்ல மூவி வச்ச மாதிரி சொல்லிடுவேன், நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் ரீசெண்டாக ஆவேஷம் வந்து ஓடிடியில் ரிசல்ட் செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.